எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுது, ரிசல்ட்டையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றது பாருயா நெக்ஸ்ட் டைம். திருப்பி வரவே மாட்டேன். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்பே. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே என்னடாச்சுன்னா அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். கொடுத்த வேலையை சரியாக செய்யலாம், அடுத்த எலெக்ஷன்லேயே ஆப் அடிக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு எப்படியெல்லாம் வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியுமா? அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து செருப்படி காத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லோல் பட போறாங்க. இந்த கொளத்தூரை சுடுகாடுன்னு மாத்திக்கங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. அப்போசிஷன்ல உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. இப்பெல்லாம் தப்பா டச் பண்ணீங்க கருகிடுவீங்கடா கருகி. ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் ரிசல்ட்டும் எரிச்சல் பாய்ஸும். இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம எரிச்சல் பாய்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டாங்க. நாங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல, அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கோம். சரியா ஆட்சி பண்ணாம தோத்து இருந்தா அந்த வருத்தம் இருந்திருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஆட்சியை நாங்க கொடுத்துருக்கோமே. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. எப்படா சிரிக்காம இவ்வளவு பெரிய காமெடி சொல்றீங்க? பேர் தெரியாத வேட்பாளர்கிட்டலாம் பேயடி வாங்குற அளவுக்கு ஆட்சியை நடத்திட்டு ஏதோ காமராஜரையே தவற விட்ட மாதிரி இந்த கதறீங்க. சரி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதான் ப்ரோ, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்க? கமான், கங்க்ராச்சுலேஷன். கிளம்புங்க, ஆடத்தை கலாச்சிப்போம். என்னடா அதுவும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு காமா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு விடுற கண்டென்ட் எல்லாம் பாருங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவங்க ஆட்சியை பாராட்டி ஐநா சபையே கொடுத்த சான்றிதழ் இவங்க கிட்ட இருக்குதாமா. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு புரியல. 5 வருஷத்துல எப்ப ப்ரோ உங்களை ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு? ஏன்னா துப்புற தமிழே பேச தமிழ் தெரியும். தமிழ் தெரியுங்களா? தமிழுக்கே தமிழ் தெரியும். சத்துணவுல அரை முட்டை அதிகமா போட்டாலே 1000 கோடிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஐநா சபை பாராட்டி இருந்தா அமைதியாவா இருந்திருப்பீங்க? 200 ரூபா செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கு கட் அவுட் வச்சிருக்கேன். ஆனங்கட்டவே அடிச்சு விட்டது கூட பரவாயில்ல, போற போக்குல சாபம்லாம் விடுறாங்க. இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய குளறுபடிகள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க. அதான் கிரிஞ்சு பூமர். நல்லது சொன்னேன், அதுவா கிரிஞ்சு? நல்லது நீங்க ஏன் சொல்ற? அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியுதா உனக்கு? நாங்க படுற இதே ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கும் வரும் தெரியுமா? 5 வருஷத்துல நடக்க போற குளறுபடியில தெரியும். வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுவுற நான் பார்த்துருக்கேன். நீங்க என்னடா கண்ணாடியை சாத்திட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு கதறீங்க? முட்டு கொடுக்கறத கூட நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஆனா மண்ணை கவனதே அப்படி மாசா பிரசன்ட் பண்றத பார்த்துருக்கீங்களா? நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததான் ஜாஸ்தி. இதெல்லாம் ஒரு பெருமையா? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி.
நல்ல வேலை பிதிக்கல. இவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதை விட தோத்து அப்போசிஷன்ல உட்கார்ந்தது தான் அதிகமாமா. அதுல என்ன உனக்கு பெருமை? இல்ல எனக்கு புரியல. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? ஜெயிச்சதை விட தோத்தது தான் அதிகம்னு இவ்வளவு தோரணையா சொல்லிட்டு இருக்கு பைத்தியம். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு லில்லி புட் ஒண்ணு வருது, அதையும் பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். இது ஒரு நவீன ஊப்பி. இவங்கனால நம்ம நிறைய பயனடைஞ்சோமா, ஆனா கடைசியில நன்றி இல்லாம போயிட்டோமாமா. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. பெரிய முத்து படுத்த ஜமீன்தாரு இவங்க அள்ளி கொடுத்தாங்க, நாங்க ஏமாத்திட்டு போயிட்டோம். தற்கூரி சமையலுக்கு வந்த ஆண்டி சாமான திருடிட்டு போச்சுன்னா அடுத்த ஆண்டியை தாண்டா அப்பாயின் பண்ணுவாங்க. கடந்த காலத்துல சமைச்சு போட்ட ஆண்டின்னு கல்யாணமா பண்ணிப்பாங்க. நீங்க ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? இப்போ ஒரு கப் காஃபி சாப்பிட போல இருந்தா அதுக்காக காஃபி எஸ்டேட்டியாவா வாங்குவாங்க? அதுவும் இவங்க பண்ணையார் புத்தியை எப்படி காட்டுறாங்கன்னு கமெண்ட்ல பாருங்களேன். நம்மால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த சிறுபான்மை நாய்களுக்காக, அதுவும் முஸ்லிம்களுக்காக நிக்கவே கூடாதாமா. என்னடா சிறுபான்மையினர்னு கூட பார்க்காம நாயின்லாம் கேக்குறீங்க. அடுத்து நம்ம அக்கா ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிரூபிச்சுட்டாங்களாமா. நாங்க நிரூபிச்சு 5 வருஷம் ஆகுது, இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. கோட்டை போட்டுக்கிட்டு கோணவாயில கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டா பெரிய கமலா ஹாரிஸ் நினப்பு. அது தவடா கொஞ்சம் வாங்கிச்சுல, அதான். அதுவும் எந்த அளவுக்கு முரட்டு முட்டு கொடுக்குதுன்னு பாருங்களேன். நிறைய இடத்துல தமிழ் 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 நான் நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்ப அப்படியே கூடி குறுகி அப்படின்னா இருக்கிற டைம் தமிழ் இல்லைங்க, தமிழோட சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். நமக்கு தமிழ் தமிழ்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி பெருமையா சுத்திட்டு இருந்தாங்களாமா. இப்ப தமிழ்னு சொல்றதுக்கே கூனி குறுகிட்டாங்களாமா. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இந்த குடும்ப கொத்தடிமைங்க எங்கேயாவது செருப்படி வாங்கிச்சிங்கன்னா அதுக்கு தமிழும் தமிழ்நாடும் எதுக்கு கூனி குறுகணும்? யாராவது பெடிகிரி வாங்கி போடுங்க, அப்போவாது பேசாம இருக்குதுங்களான்னு பார்ப்போம். தம்பி பிஸ்கட் தீந்து போச்சுனே. அடுத்தவனை பார்த்து படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிற இந்த குரூப்புக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு பாப்போமா. முதல் நாள் நைட்டு நாங்க 1 மணி வரைக்கும் டிவி பாக்குறோம். திமுக தான் முன்னாடில இருந்தது, எடப்பாடியார் 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கு 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரைக்கும் இவங்க பார்ட்டி தான் முன்னணியில இருந்ததாமா. 4ஆம் தேதி விடிஞ்ச உடனே தான் விஜய் முன்னாடி வந்துட்டாராமா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. அது சரி, முன்ன பின்ன தெரியாதவங்கள இந்த அளவுக்கு எரிச்சல் இருக்காங்களே, அப்ப நம்ம லவுட் ஸ்பீக்கர் நிலைமை. இந்த தற்கூரிக்கு வாயில தான் சனியே. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே மட்டும் ஜெயிச்சது அப்படின்னா சத்தியமா என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு வாயை கொடுத்து வச்சிருக்கு. 2026ல மட்டும் தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுனா சத்தியமா சொல்றேன், என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.